என்றால் நெருப்பு என்று அர்த்தம் இல்லை. நம்முள்ளே ஆன்ம வடிவத்திலே அவள் விளங்குகிறாள். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் அவள் ஆன்மாவாக திகழ்கிறாள். அது உள்ள திரும்பி பார்த்தா தான் தெரியும், வெளியில பார்த்தா தெரியாது. இதைத்தான் பிரம்மாண்ட புராணத்தில் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசிக்கிறார். அதுல சொல்லுவார், அந்தர்முக சமாராத்ய பகிர்முக சுதுர்லபா. உள்ளத்துல பார்த்தாலே தெரியும், வெளியில பார்த்தா கிடைக்கும். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூத தேவகார்ய சமுத்யத உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்வித ராகஸ்வரூப பாஷாಢ்ய क्रोधाकार अंकुशोज्वल मनोरूपेक्षुकोदंड पंचतन्मात्र सायक निजरुण प्रभापूर मज्ज ब्रह्मांड मंडल चंपक शोक पुन्नाग सौगंधिकल सत्कच कुरुविंद मणिश्रेणी कनत्कोटीर मंडिता என்று 1000 நாமாக்களினாலே இறைவியை புகழும் பொழுது ஓரிடத்திலே கூறுவார் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவ பெருமான், அந்தர்முக சமாராத்ய பகிர்முக சுதுர்லபா. அந்தர்முக சமாராத்ய, அவளை உள்ளுக்குள்ளே எண்ணத்தினாலே மனத்தினாலே உள்ளுக்குள்ளே நினைத்து ஆராதிக்க வேண்டும், வெளியே ஆராதிப்பது கஷ்டம் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் மகான்கள் எல்லாம் பேசும் பொழுது உன்னையே நீ எண்ணிப்பாரு என்கிறார்கள். அடுத்தவனை பத்தி உனக்கு ஏண்டா கவலை? அவன் எப்படி போனா உனக்கு என்ன? அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் பணக்காரனா ஏழையா? அவன் படிச்சவனா முட்டாளா? அவன் கதை உனக்கு என்ன? உன் கதையே பெருசா இருக்கு. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் நீ சாக போறியோ வாய பொழக்க போறியோ? எதுக்காக அடுத்தவனை பேசி 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 வம்பு பேசி 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 உன் வாழ்நாளை நீ வீணடித்துக் கொள்ளுகிறாய்? ஆகையினால உன்னையே நீ எண்ணிப்பாரு, நாமே எண்ணி பார்க்கணும். இதைத்தான் அந்தர்முக சமாராத்ய பகிர்முக சுதுர்லபா. அப்படி மூலமாக உடையவள் இங்கே சூடாக இருக்கிற நெருப்புன்னு அர்த்தம் இல்ல, ஆன்ம வடிவத்திலே உள்ள இருக்கிற அவ உள்ள இருந்தால்தான் நம்ம உடம்பு சூடா இருக்கும். ஏதாவது எக்கச்சக்கமா ஆச்சுன்னா டாக்டர் என்ன பண்றான்? தூர நின்னே பாக்குறானா இல்ல கிட்ட வந்து கைய பிடிப்பான், கைய பிடிச்சு பாக்குறான், சூடு இருக்கான்னு பாக்குறான். முதல்ல சூடு இருக்கான்னு பார்ப்போம், சூடு இருந்தா நாடி துடிக்குதான்னு பார்ப்போம். சூடு இல்லையா ஐ எம் சாரி சார் போயிடுவோம். ஆக நம்முடைய உடலிலே ஆன்மாவாக சூட்டை கொடுத்து கொண்டு சூட்டுக்கு சூடாக இருப்பவள் அவள் நம் உடலை விட்டு பிரிந்தால் நாம் செத்தவர்கள். மூலக்கனலே சரணம், இந்த உலகத்திற்கே மூலமாக உடையவள் அவள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. முடியா முதலே சரணம் சரணம். முதலுன்னு சொன்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும், ஆரம்பம்னு சொன்னா கடைசின்னு ஒண்ணு இருக்கணும், பிகினிங் ஒண்ணு சொன்னா எண்டின்னு ஒண்ணு இருக்கணும். இவள் எப்படி? இவள் எப்பொழுதுமே முதல், இவளுக்கு முடிவே கிடையாது, என்றும் உடையவள் என்றும் இருப்பவள் என்று அர்த்தம். அனாதியான பிரம்ம வஸ்து இவள். கோல கிளியே சரணம் தான். ஏன் காக்காயே பருந்தே குருவின்னு சொல்லக்கூடாதா? ஏன் கிளி? உடல் பச்சை, மூக்கு சிகப்பா இருக்குமா, வாய் சிகப்பாக இருக்கும், உடல் பச்சையாக இருக்கும். அம்பிகை எப்படி இருக்கிறாள் காட்சி கொடுக்கிற பொழுது? அவள் பச்சை மலை போல் விளங்குகிறாள், வாய் நிறைய தாம்பூலம் தரித்திருக்கிறாள். இதைத்தான் பிரம்மாண்ட புராணத்தில் தாம்பூல பூரித முகி தாடிபி குசும பிரபா என்று சொல்லுகிறார். தாம்பூலம் தரித்து செக்கச்சரே என்று அகலத்தையும் முகத்தை வாழை உடையவளாக காட்சியளிக்கிறார்.
உடலோ பச்சை, முகமோ சிவப்பு, பார்த்தால் தூரத்திலிருந்து பார்த்தால் கிளி போல் தோன்றுகிறாளாம். சாதாரணமாக ஏதாவது குழந்தைய கொஞ்சற போது அடைய கிளிய கொக்கே நான் கொஞ்சறேன், இப்ப கொஞ்சல் எல்லாம் என்னென்னமோ மாதிரி இருக்கு. வீட்டுக்காரி எல்லாம் அந்த காலத்துல கிளி என்ன கூப்பிடுவாங்க, இப்ப கூப்பிட்டா கொத்துவோம். இப்ப எல்லாம் ஆங்கிலம், கடன் வாங்கிய பாஷை, சொந்த பாஷை இல்லை. சில பேர் எப்படி கூப்பிடுறான், ஹாய் ஹனி, ஹனியா தேன் கூட்டு மகரந்தத்திலிருந்து பிடிச்சி இருக்கு வந்திருக்கான், சொட்டுறது ஒட்டிக்கும் எறும்பு வரும். ஹாய் ஹனி. இன்னும் சில பேர் ஸ்வீட் ஹார்ட், ஹலோ மை பெட்டர் ஹாஃப். சில பேர் ஆங்கிலத்திலே இப்படி கொஞ்சுகிறார்கள். ஆங்கிலத்தை இவர்கள் இப்படி கொஞ்சினாலும் புராணத்திலேயே நம்ம இடத்துல இருக்கிறது, புராணத்துல உள்ளதுதான் இப்ப மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல கொஞ்சுகிறாங்க. சரஸ்வதி பிரம்மாவனுடைய நாவிலே என்றும் அமர்ந்திருப்பவள், தேன் போல சுவைத்துக் கொண்டிருப்பலாம். அன்றைக்கே பிரம்மா என் தேன் மொழியாளே என்று அழைத்திருக்கிறார். அதுதான் ஹனின்னு இப்ப கூப்பிடுறோம். மகாவிஷ்ணு எந்த நேரமும் மகாலட்சுமி தன்னுடைய ஹார்ட் ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹிருதயத்தில் உள்ள மகாலட்சுமி நாராயணனுக்கு இனிமையாக இருக்கிறார். ஆகையினால ஸ்வீட் ஹார்ட் என்று அன்றே அவன் அழைத்திருக்கிறார். பரமேஸ்வரனோ தன் உடலிலே சரிபாதியை கொடுத்து விட்டான். கொடுத்தது எந்த பாதி? பெட்டரான பகுதி, ஹிருதயம் உள்ள பாகத்தை கொடுத்தான். அதனால மை பெட்டர் ஹார்ட் என்று அழைக்கிறார். அது புராண காலத்தில் உள்ளதுதான் இப்பொழுது மொழிபெயர்த்து அவரவர்கள் கொஞ்சுகிறார்கள். இங்கே கிளியே என்று வர்ணிப்பதற்கு காரணம், அம்பிகையினுடைய உடல் பச்சை நிறம், முகமானது தாம்பூலம் தரித்த வண்ணமாக இருக்கிற காரணத்தினாலே அவள் கிளி போல காட்சியளிக்கிறார் என்று ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, கிளி பழகிவிட்டால் சொன்னதை சொல்லும். நம்ம வீட்டில் வைத்துக் கொண்டு ஹலோ 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 அப்படின்னா பேசும் கிளி அதுவும் ஹலோ ஹலோ. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால, ஒரு 4-5 நாளைக்கு முன்னால வீட்டுக்கு போயிருந்தேன். பாவம், அந்த வீட்டுல சுதந்திரமா பறந்த பறவையை எவனோ ஒருத்தன் அடைச்சான் கூட்டுக்குள்ள. அத காசு கொடுத்து வீட்டை வந்து மாட்டிருக்காங்க. சிறைவாசம் பாவம். அதுக்கு பட்சிகளை கூண்டுல அடைக்க கூடாது. அடைச்ச பட்சிகளை ஒண்ணா வாங்கி மறுபடியும் கூட்டத்தை வந்து பறக்க விட்டுணும். கூண்டுக்குள்ளே பறவையை வளர்ப்பது பெரும் பாவச் செயல். ஒண்ணும் வேண்டாம், நம்ம ஜெயிலுக்குள்ள போல ஒரு காரணமும் இல்லாம, ஏதாவது தப்பு பண்ணிருந்தவள ஒரு தவறும் செய்யாமல் ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம கொண்டு ஜெயில வச்சு பூட்டினா நமக்கு எப்படி இருக்கும்? சுதந்திரம் இல்லாமல். பாவம் வாயில்லாத புராணி. அதனுள்ளே இருக்கும் ஆன்மாவும் நம்முள்ள இருக்கிற ஆன்மாவும் ஒன்றுதானே. 1000 கோவிலுக்கு போனா என்ன, அம்பிகையை கும்பிட்டா என்ன, பூஜை பண்ணா என்ன, அர்ச்சனை பண்ணா என்ன, மற்ற ஜீவன்களின் மீது நமக்கு கருணை பிறக்கவில்லை என்றால் அந்த பரமாட்டிக்கு மட்டும் நம் மீது எப்படி அம்மா கருணை பிறக்கும்? சில கிச்சனுக்கு போனா ஆபத்து, பயமா இருக்கு. என்னவோ இருக்கு. அன்று பாடினார்கள் தமிழிலே, சிவனே உன்னை சிக்கன பிடித்தேன். ஒவ்வொரு சமயக்கட்டிலும் இப்ப சிக்கனை தான் பிடிக்கிறாங்க. பெரும்பாவம் பெரும்பாவம். கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றான் வள்ளுவப் பெருமான். புலால் உணவு உண்ண வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு? சில பேரை கேட்டா, குருஜி நாங்க தொடரதே இல்லை, பிள்ளைங்களுக்காக தான். பிள்ளைங்களுக்காக நீ செத்து போய் யாரு வேணாங்கிற பாவம் ஒரு ஜீவனை. குருஜி நாங்க அதெல்லாம் கொல்றதே கிடையாது, பாவமே பண்றதில்லை. ஏற்கனவே கொண்டு வித்திருக்கோம், வீணா போவானேன்னு வாங்கி சாப்பிடுறோம். கொன்றதை தின்றாலும் பாவம் தான். என்ன குருஜி இப்படி சொல்றீங்கள? உண்மையை சொல்றதுக்கு பயம் இருக்குயா.
கிளிய வளர்க்கிறான், கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிறான். பத்ராஜல ராமதாசருக்கு பெரும் பக்தர். 12 ஆண்டுகள் சிறைவாசம் கிடைச்சது, ஒரு தப்பும் பண்ணாதவர். ஒவ்வொரு நாளும் அந்த தானீஷாவினுடைய ஆட்கள் வந்து சாட்டையினாலே அடிப்பார்கள். என்ன பாவம் செய்தேன், ஏனையா என்னை அடிக்கிறீர்கள்? கடைசியில ராமனை குறித்து பாடினார். என்னடா அவசரம், என்ன பாட்டு பாடுற, என்ன தாளம் கவனிக்க. ఎంత సంసారమైన ఎంతో సంసారమైన ఎంత సంసారమైన ఎంతో సంసారమైన అంత కూడమే గాని కళ్యాణ రామ జానకి రమణ కళ్యాణ గుణ துடிச்சு போற. அப்ப ஜெகன்மாதா ஜானகி ராமனை பார்த்து கேட்கிறார், சுவாமி, பிறந்தது முதல் எந்த நேரமும் ராமா ராமா என்று தங்களையே ஆராதித்துக் கொண்டிருக்கிற இவருக்கு இப்படி ஒரு சிறைவாசம் தேவையா, இப்படி ஒரு தண்டனை தேவையா? அடி அசடே, அவன் பக்தன் தான் இல்லை என்று கூறவில்லை. எந்த நேரம் என்னைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான், தவறென்று கூறவில்லை. பாவம் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தது ஒரு குருவி. அக்குருவியினை பிடித்து கூட்டிலே வைத்து அடைத்தார். அதிக நாட்கள் வைத்திருக்கவில்லை, 12 நாட்கள் வைத்திருந்தார். பழத்தை கொண்டு வைப்பார், அது தின்றாது. சுதந்திரம் பறிபோய்விட்டதே என்ற துக்கத்திலே அது வீற்றிருக்கிறது. அதன் எண்ணத்தை இவனால் உணர முடியவில்லை, குச்சியாலே குத்துவார். இப்படி 12 நாட்கள் ஒரு பறவையை அடைத்து வைத்த காரணத்தினாலே இப்பிறவியிலே அவனுக்கு 12 ஆண்டுகள் ஏது தவறும் செய்யாது சிறை தண்டனை, சாட்டை அடி. புராணங்களும் கதைகளும் நமக்கு எப்பொழுதுமே நல்லதைத்தான் போதிக்கும். சில பேர் என்கிட்ட வருவாங்க, குருஜி நாங்க சைவம் என்பார்கள். வாயிலையா வயிற்றிலையான்னு கேட்பேன். வாயில் மட்டும் சைவம் இருந்தால் போதாது, வயிற்றிலேயும் சைவம் இருக்க வேண்டும். அது பேசும் பழக்கம். அப்ப நாம என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் கிளி திருப்பி சொல்லும். அம்பிகையை கிளியாக பார்க்கிற காரணத்தாலே அவள் திருச்சன்னிதானத்திலே போய் நின்று கொண்டு, அம்மா என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்று என்று கூறுவீர்களானால் அந்த கிளி திருப்பி அதையே சொல்லும். அப்ப யார் காப்பாற்றப்படுவார்கள்? அந்த அம்பிகையே திருப்பி சொல்வாள், அம்மா என்னை காப்பாற்று, அவளையே அவள் காப்பாற்றிக் கொள்வாள். நம் கதி என்ன? அங்கு போய் என்ன கேட்க வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்று. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் காப்பாற்று என்று சொன்னா அம்பிகையும் உலகத்தில் உள்ளவர்களை காப்பாற்று என்பதால் உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் காப்பாற்றுவாள். அதிலே நீயும் ஒருவள். அது மட்டுமல்ல, இத்தனை பேருக்காக நீ பிரார்த்தனை செய்தனாலே உனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட. குன்றாத ஒளிக்கு உபயே சரணம். அவள் எவ்வளவு ஒளியாக இருப்பாள் நம்மளால சொல்ல முடியாது. ஒண்ணுமில்ல, சாதாரண எலக்ட்ரிசிட்டி லைட் இது, இதை சரியா பார்க்க முடியல. இந்த ஒளி இங்க எங்க மேடையில படுது. இப்ப நான் ஏதோ தோராயமா யாரோ ஜனங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த ஒளி என் கண்ணிலே பட்ட உடனே நீங்கள் என் கண்களிலே புலப்படவில்லை. அம்பிகையின் அருள் ஒளி நம் மீது பட்டுவிட்டால் உலகம் நம் கண்களிலே படாது. இது வாழ்க்கை அனுபவம். சந்திரனை காட்டிலும் ஒளி மிகுந்தது சூரியன், சூரியனை காட்டிலும் ஒளி மிகுந்தது நட்சத்திரம், நட்சத்திரை காட்டிலும் ஒளி மிகுந்தவள் எம்பிராட்டி பராசக்தி ஆதி பராபட்டாரிகை மகா திரிபுர சுந்தரி தேவி. அவளுடைய பிரகாசத்திற்கு ஈடாக இந்த உலகத்திலே எதையுமே சொல்ல முடியாது என்கிறார். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்று எளியே நின்றேன் அருள்வாய். அம்பிகையை வணங்கும் பொழுது
அவள் திருவடிகளை வணங்கும் பொழுது அங்கே சிவப்பு நிறத்தை நாம் மனதிலே பதிக்க வேணும்.